என் மேல பழி சொன்னா மக்கள் மேல பழி சொல்ற மாதிரி, என்ன திட்டினா மக்களை திட்டுற மாதிரி. ஆமாம், நீ வெளியே வரதில்ல, நான் வரதே இல்லை, வரலன்னு என்ன பண்ணுறது? அன்புமணி ராமதாஸ் காமெடி பண்ணுறாரா? அறிவு வேணா இருந்தாலுங்க. அன்புமணி ராமதாஸ் அறிக்கை பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க செய்யாத விஷயங்களை நறுக்கணும், அவர் காமெடி பண்ணுறாரா? அண்ணாமலை எந்த காமெடி பண்ணுறாரா? எடப்பாடி பழனிசாமி காமெடி பண்ணுறாரா? நேற்று இவர் எங்கேயோ போகிறார், நல்லா சுருட்டி தூக்கி அடிக்கிறாங்க, என்ன கோவம் தெரியல, முதல்வர் மேலே போட்டு அடிச்சு அவர் மூஞ்சியை மூட்டாரு, அவர் போட்டு அப்படியே அலப்பாஞ்சிட்டாரு. பாவம் வெளிமாநிலருந்து இங்கே வந்து தங்கி செத்தே போயிட்டான். 2 குழந்தைங்க இருக்குது, அந்த அம்மா தனி மரமாக ஆயிடுச்சு. ஏதோ போய் பொழைச்சிக்கிட்டோம் கொடுத்தீங்களா? டிஎன்ஏ எடுக்கிறீங்க, அவனுக்கு இதய நோய் இருக்குது, நீங்கள் வந்து எம்ஜிஆர் சொல்லுவீங்க. பாதிப்புகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜீவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை இபிஎஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. வாக்குறுதிகளாக அள்ளி வீசிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? நிதி நெருக்கடி ஏற்கனவே அதிகமாக இருக்குது. இதில் வந்து கருணை தொகையாக 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்கறதன் மூலயமா இன்னும் நிதி வந்து நெருக்கடி தானே போய் சேரும். வாக்குறுதிகள் அள்ளி விடுறது யார் வேணால் விடலாம், ஆனால் அதை நடைமுறைக்கு சாத்தியமாக சொல்லணுன்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கிளிம்ஸு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ட்ரைலருக்கு முன்னாடி ஒன்று இருக்குமே, அந்த மாதிரி டீசர். ஆமாம், டீசரு, ட்ரைலரு, பிளாஸ்ட்டு இன்றைக்கி அவர் வெளியிட்டது, போன தடவை வெளியிட்டதை ஆடி போயிருக்காங்க. இந்த தடவை வெளியிட்டதை வந்து ரொம்ப இது கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் பதிவு செய்த பட்டதாரிகளுக்கு 2,000, ஸ்கூல் இது முடித்தவங்களுக்கு 1000, அப்புறம் இந்த 10,000 ரூபா கருணை தொகைன்றது கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபா ஒன் டைம் செலவாகும். அந்த 10,000 ரூபா கூட நீங்கள் இவங்க கருணை தொகை இது அறிவிச்சே எத்தனை வருஷம் தள்ளினாங்க. அதனால் இந்த 24,000 கோடியை 3 பருவமாக கொடுத்தா 8,000 கோடி தானே ஆகும். அந்த மாதிரி பிரிச்சுட்டு கூட கொடுக்கலாம், அது அவங்க சாமர்த்தியம். ஆனால் கொடுக்குறேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சாலையோர வியாபாரிகள் வாங்கிய அந்த கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி, அப்புறம் 300 சில்லற யூனிட்லேருந்து 450 யூனிட் இந்த நெசவாளர்களுக்கு, இந்த மாதிரி பல இது வந்து அவருடைய அறிவிப்பு வந்து வந்து மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால இது வந்து 12,000 உயர்த்தி கொடுக்குறது, இது எல்லாமே அழகாக போய் ரீச் ஆகும். நீங்கள் வந்து இவர்கள் இப்போ வந்து இந்த இன்னும் உட்காந்து அந்த இது தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, கனிமொழி வச்சுக்கிட்டு, இது தெரியாமல் கிறிஸ்டோடங்கிற அவங்ககிட்ட போயிட்டு, மேடம் 40 சீட்டு சரி, ஒரு எம்பி சரி, ஆட்சியில் பங்கு சரி, பண்ணிடலாம் அப்படின்னுங்கிறாங்க. என்ன மேடம் பண்ணிடலான்னு? இல்லை, தேர்தல் அறிக்கையில் நான் சேர்த்துட்றேன் அப்படின்னுங்கிறாங்க. என்ன மேடம், நான் மாதம் பின்ன நான் தேர்தல் அறிக்கை தலைவர் என்கிட்ட வந்து 40 சீட்டு இதுன்னா நான் தேர்தல் அறிக்கை தான் சேர்க்கணும். அந்த மாதிரி அவங்க இன்னும் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவர் என்ன பண்ணுவார் தெரியாது. இப்போ தான் பால் டப்பாக்கும் பச்சக்கம் வந்துக்கிறாப்புல. அதனால் இவர் ஆட்சி நகர்த்திட்டு போகிறாரு. அதனால் தேர்தல் வாக்குறுதியும் ஜெயிக்கும், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இது வந்து அவர் ஸ்கோர் பண்ணார்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அப்போ ஆனால் வந்து முக்கியமாக பார்க்கப்படுறது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 450 யூனிட் வந்து மின் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த மின் கட்டணம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த ரீடிங் கூட எடுக்க வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதிகமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனையாகிடும் தேர்தலில். திமுகக்கு எதிராக போய் அந்த செய்தி போயிருங்கிறதுனால ரீடிங் எடுக்காமல் அந்த கட்டணத்தை வந்து கண்ணில் தெரியாத மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏற்கனவே அது 2 மாதங்கிறது அதை நீடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதையுமே வந்து குறைக்கலை, 2 மாதம் அப்படியே இருக்குது, 1 மாதமும் மாறலைங்கிறது இருக்குது. இதெல்லாம் கவனம் பெறுமா? இல்லை இந்த பிரச்சனைகள் எப்படி பார்க்குறீங்க? மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிப்புன்றது வந்து அவர்கள் சொன்னதை செய்யவே இல்லை. டிஜிட்டலுக்கு மாறுறேன்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு இதுவே கிடையாது. மின்சாரத்துறை தோல்வி அடையிறதுக்கு முக்கிய காரணம் பெரும் நஷ்டத்தில் இயங்குவதற்கு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இவர்கள் 12,000 கோடி 15,000 கோடி விளையாட்டுற மூலிமா வருமானம் வருது, 20,000 கோடி வரைக்கும் கூட வருது. ஆனாலும் நஷ்டத்தை இயங்குதை உங்களை தடுக்க முடியல. அதுக்கு அடிப்படை காரணம் மின்சார வாரியம் யூனிட்டுகள் தயாரிக்கிறத சொந்தமாக தயாரிக்கணும்னா நம்ம வெளியில் வாங்கினா, இப்போ நீங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் 10,000 15,000 சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் போய் கொடுக்குறீங்க. அந்த 15,000 ஒரு மாதம் தள்ளலான்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஓகே. டெய்லி ஹோட்டலில் போய் 2,000 சாப்பிட்டா எவ்வளோ ஆகிடுது? கிட்டத்தட்ட 60,000 ஆகிடும். அப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளம் 15,000, மீதி 45,000 கடன். இப்படியே 10 மாதம்னா 4,50,000 லட்ச கடன். நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் வாரத்தில் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா குறைச்சி வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிட்ணும். அப்போது 1,000 இருந்தால் கூட 3 நாளைக்கு சாப்பிட்லாம்.
அதுதான் கணக்கு. அப்போ நீ ஏன் வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றன்றது வருது இல்லை? சேம் அதே பேட்டர்ன் தான். நீங்கள் வந்து மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு பின்னாடி 1000 விஷயங்கள் இருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டுன்னா அதுக்கு தனியாக கமிஷனு மற்ற விஷயங்கள். அப்போ அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அதை கம்மி விலைக்கு மக்களுக்கு கொடுக்குறது மற்றதுன்னு வரும்பொழுது என்ன ஆகும்? ஏகப்பட்ட நீ என்ன தான் பண்ணாலும் நஷ்டத்தில் போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ போக்குவரத்து எடுத்துக்கங்க. ஒழுங்காக அந்த பஸ்ஸுகளை ஓட்டுறதை விட்டுட்டு மத்திய அரசே உங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவர்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸை இறக்கி அந்த கம்பெனி வந்து இவர்கள் இதை சேர்ந்த ஒரு முக்கிய ஆட்கள் உடைய இது அதில் நீங்கள் அதாவது 67,000 ரூபா ஏதோ ஒரு மாதம் செலவாகுது போல், 30,000 நம்ம வசூல், மீதி கவர்மெண்ட் கையில் கொடுக்குது. நம்ம பணிமனையை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டோம். இன்னும் பல பணிமனைகளில் இந்த மாதிரி தார வார்க்க போகிறோம். இந்த மாதிரிலாம் பண்ண போக்குவரத்து கழகம் எப்படி இருக்கும்? என்னன்னு கேட்டால் பவர்ஃபுல் செக்டாரு, நீங்கள் யாரும் அவங்கள தொட முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம்? மந்திரியை கையை பேசுவார், நான் என்ன பண்ணுறது? அது வந்து பவரான ஆட்கள், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் நஷ்டம். இந்த நஷ்டத்தெல்லாம் சரி பண்ணால் நீங்கள் ஈஸியாக தள்ளலாம். இந்த ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி பிடிக்க முடியாதுல்ல? ஏங்க தண்ணியே நிற்க மாட்டேங்குதுன்னா பாத்திரத்துடைய ஓட்டையெல்லாம் தண்ணி நிற்கும். அதுதான் பிரச்சனை. இப்போ வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்குது, மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. அந்த கருணை காரணமாக தான் இந்த கருணை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வருவாய் ஈட்டி அதை பெருக்கி அதன் மூலயமா தான் இந்த வாக்குறுதிகளை நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே வந்து வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வியை வந்து கவர்மெண்ட்டு அதுக்கான வருவாய் தேடல் இருக்குது. நான் சொன்ன இந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் ஒரு 10 பேருக்கு ஒரு டீயே போடலான்னு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரமே ஓட்ட பாத்திரமாக தானே பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓட்டையை அடைப்பாங்க. ஓட்டை அடைச்சா பாத்திரத்தில் தண்ணி இருக்கும். அட்லீஸ்ட் பால்னு கணக்கு வச்சிங்கன்னா பால் இருக்கும். அந்த பாலில் டீ போட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி அது நெருப்பையும் சேர்த்து அணைச்சிட்டு போயிடும். அப்போ அந்த அந்த இதை அடைக்கிற வேலையை பண்ணணும். அப்போ நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம், மின்சாரத்துறை. அந்த மாதிரி பல துறைகளில் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணுற வேலையை பண்ணணும். பண்ணலன்னா இவங்களுக்கும் அதே கதி தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து அடுத்த வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அவர் வேலூரில் பேசின விஷயங்களும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதில் அவர் கண் கலங்கி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்திருந்தார். மின் கட்டணம் சார்பாக கூட பேசியிருந்தார். இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் அவருக்கு மாதந்தோறும் மின் கட்டணன்றது தெரிய வருது. அது கூட ஒரே பிரச்சனை, மின்சாரத்துறையில் என்னென்ன நடக்குது, எவ்வளோ முறைகேடுகள் நடக்குது, எதாவது பேச வந்துச்சா? அப்படியே எலைட்டு மேலே டெம்ப்ளேட் வசனம் பேசி அப்படியே போயிடுறது. ரத்தமும் சதையுமான குடும்பம் எங்களுடைய இது அப்படின்னு உருட்டுறது. அப்போ போய் பாரு மக்களை. நான் என்னை முதலமைச்சர் ஆகினீங்கன்னா ஒவ்வொரு கிராமம் வரேன். 36,000 கிராமம் இருக்குது தமிழ்நாட்டில். இவர் போகிறதுக்குள்ளே 90 வயசு ஆகிடும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிறதுக்கு. இவர் கதை விட்றது இந்த இதுதான், வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது, மக்கள் பிரச்சனை பற்றி சந்திக்கிறதுல. அதுக்கு பதிலாக டிஎம்கே மாதிரியே, டிஎம்கே ஒரு நரேட்டிவ் வச்சுருக்காங்களே, இவங்க 2 பேரும் பாருங்களேன், ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. டிஎம்கேவும் மியூச்சுவலாக. ஆமாம், நீங்கள் அவர் இவரை பார்த்து ஜெகமோகனை பார்த்து அந்த ராம்பாக் போனார். காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டார். போகிறப்போ துண்டை எடுத்து யாரோ எரிஞ்சாங்க. அதை பார்த்து இவர் ஒரு துண்டை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டார். உடனே எல்லாரும் அதை துண்டை எரிய ஆரம்பித்தாங்க. அது போச்சு. அந்த டைமில் ஆர்வ கோளாறில் 2 பசங்க வந்து விழுந்தானுங்க. அவங்களாம் அந்த செக்யூரிட்டி தூக்கி வெளியே போட்டார். அது ஒரு பிரச்சனையெல்லாம் மாறிச்சு. அப்புறம் வந்து செல்ஃபி எடுத்தார். இது மாஸ்டர் படம் பிரச்சனை வரும்போது செல்ஃபி எடுத்தார். இதை எல்லாத்தையும் முதல்வர் கூப்பிட்டு, தலைவரை அதே மாதிரி ராம்பாக் போகிறீங்க, காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிறீங்க, துண்டு எறிவாங்க, துண்டு எடுத்து அப்படி ஸ்டைலாக போட்டுக்கிறீங்க, அவர் வந்து செல்ஃபி எடுப்பார், பண்ணாங்களா இல்லையா? இதுடைய உச்சக்கட்டம் எங்கே போயிடுச்சுன்னா, துண்டை எறிகிறவனுங்க நேற்று இவர் எங்கேயோ போகிறாரு, நல்லா சுருட்டி தூக்கி அடிக்கிறானுங்க. என்ன கோவம் தெரியல முதல்வர் மேலே. போட்டு அடிச்சு அவர் மூஞ்சியை மூட்டானுங்க. அவர் போட்டு அப்படியே அலப்பாஞ்சிட்டார். அப்புறம் செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க. செல்ஃபினா நம்ம ஃபேஸ் தெரியும், பின்னாடி இருக்கிறவங்க எடுக்கிறது தான். இவர் இப்படியே எடுத்துகிட்டு சுற்றினாரா, கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆகிட்டாப்புல. செல்ஃபின்றது ஸ்ட்ரைட் வியூ எடுக்கிற மாதிரி ஆகிட்டாப்புல. அந்த மாதிரி புளியை பார்த்து பூனை சூடு போட்டுட்ருக்காதுன்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறாரா? அவர் என்ன பண்ணுறாரு? இவங்களுடைய தீர்மானம், கொள்கை விளக்கம், மற்ற இது இப்போ தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து அவர் இங்கே நீட்டு விளக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறது. இதில் உச்சகட்டமாக தான் இவர்கள் ஏடிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கும் பாஜகவுக்கு தான் போட்டி, டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி, தமிழகம் தலை குனியாது, டெல்லியை வீழ்த்தியே தீர்வோம், வாழ்வது தமிழ், இப்படிலாம் உருட்டுறாங்கல்ல. இதெல்லாம் என்ன காரணம்னா, ஏடிஎம்கேன்னு காமிச்சா இவங்க கதைலாம் அடிப்படும். ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கணும், அதான் அவங்க நரேட்டிவ். அதில் ஒன்றும் பண்ணவே முடியல இவங்களால. சேம் அதே பேட்டர்ன் தான் எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. போர் எங்களுக்கும் அவருக்கும் தான் போர். ஆனால் அவர் அந்த விஷயத்தை எடுத்து பேசியிருந்தார். இப்போ டெல்லியும் என்டிஏ தான் பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பிம்பம் பண்ண பார்க்குறாங்க. அதை தான் சொல்கிறேன், போர் எங்களுக்கு அவருக்கும் தான் போட்டி, எனக்கும் அவருக்கும் தான் போட்டி. இடையில இந்த என்டிஏ இவங்கெல்லாம் என்ன காமெடி,
அந்த காமெடி முன்னாடி தானே ராசா கை கட்டி நின்னீங்க 5 மணி நேரம். அப்பாவும் பிள்ளையும் போய் அந்த மாஸ்டர் படத்துக்கு வந்தப்போ அந்த காமெடி கட்சிக்கிட்ட தானே போய் நின்னீங்க. மெர்சல் படத்துக்கும் அதே காமெடி கட்சிக்கிட்ட தானே நின்னீங்க. கரூரில் புறமுதுகிட்டு ஓடும் பொழுது அந்த காமெடி கட்சியுடைய தலைவர் தானே வந்து காலைல பேட்டி கொடுத்து மேட்ரு திருப்பி விட்டார். கூட்டணியில் இருக்கிற அண்ணாமலை பேசலைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இதாக இருக்குமா? எப்படி ஓடினீங்க? 1 மாதம் ஓடி ஒளிஞ்சதுக்கு பேர் மௌன புரட்சின்னு நீங்களா விட்டிக்கினீங்க. இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனையில் உங்களால் மீள முடியல. இப்போ அதோடைய குற்ற உணர்வே இல்லாமல் முதலமைச்சர் எனக்கு ஃப்ரெண்டு என்னை போட்டு இந்த மாதிரி என் மேல் ஏன் பழி சுமத்தினீர்கள்? பழி பின்ன பழி சுமத்தாமல் இருப்பாங்க. அப்படியே ஆர்டின் காட்டிட்டு 8 மணி நேரமாக வந்து 12 மணிக்கு தலைவர் வருவார்னு ஒரு பேட்டியை கொடுத்து நீங்கள் தான் ஒரு காரணம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. என் மேலே பழி சொன்னால் மக்கள் மேலே பழி சொல்கிற மாதிரி, என்ன திட்டினா மக்களை திட்டுற மாதிரி. ஆமாம், நீ வெளியே வரதில்ல. நான் வரதே இல்லை. வரலன்னு என்ன பண்ணுறது? விஜய் எங்கே இருப்பார்? ஒரு பத்திரிகையாளர் புதுசாக போய் சேர்ந்தார்ல. நாங்களும் விஜய் தான். ஏன் அதான் நான் விஜய், நீங்கள் விஜயா? இவங்க விஜய், அவங்க விஜய், நீங்கள் விஜய். பெண்கள் வந்து விஜய். அப்புறம் இவங்களாம் விஜய் பேசும்போது விஜய்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் எங்கும் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இந்த கதை தானே உருட்டுறீங்க. அதோடைய இன்னொரு வருஷன்னு ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறார். அப்போ ஜனநாயகன் படம் டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுங்க. அட்லீஸ்ட்டு அந்த வேலைக்காக கொடுங்க. தயாரிப்பாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் எப்படி இவங்க ஈடுபட்டு அந்த வேலைக்காவது கொடுங்க. நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்லேயும் விஜயாகிறீங்கல்ல. அந்த 600 கோடி நான் கொடுத்துட்றேன்பா, என் சம்பளம் 250 கோடி கொடுத்துட்றேன், மீதி காசை கொடுத்துட்றேன், நீ அது கூட அவ்வளோ கூட ஆகாது. அவர் மேலே பழி சுமத்துறாங்கிறாரு. இப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்தும்போது எவ்வளோ சொத்து வச்சுருந்தாங்க, அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சொத்து இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நல்ல விஷயம் கேட்குறாரு. இப்போ வந்து நீங்கள் டெய்லி ஆஃபீஸில் வந்தோன்னா விரல் வைக்கிறீங்க. உங்கள் ஸ்டாஃபுங்க யாருமே விரல் வைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லாரையும் திட்டுறீங்க. நீங்கள் திட்டும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? விரல் வைக்காதவங்கள திட்டுவீங்க. நீங்கள் கரெக்டாக விரல் வச்சா தானே அவங்கள திட்ட முடியும். இவர் எல்லாரையும் சொத்து கணக்கு கேட்குறாரு. அப்போ இவர் சொத்து கணக்கு கொடுத்தா தானே அந்த மரியாதை இருக்கும். ஒரு இடத்துல எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம், சாப்பாடு தட்டை அப்படியே விட்டு போகிறாங்க. நீங்கள் திட்டுறீங்க, என்னையா சாப்பிட்டு அப்படியே தட்டை விட்டு போகிறீங்கன்னு. அப்போ நீங்கள் வந்து சாப்பிட்ட தட்டை எடுத்தால் தான் நீங்கள் திட்டத்துக்குரிய தகுதிக்கு வருவீங்க. அப்போ எல்லாத்தையும் சொத்து கணக்குன்னா நீ முதல்ல சொத்து கணக்கு வைக்கணும். உசி இதோட கட்சி விட்டு போயிடலாமான்னு யோசிச்சுக்கிறாரு. தலைவர் போக ரொம்ப டெரர் ஆகிட்டும் போகிறாரு, நம்மளை பிடிச்சி உள்ளே வைக்கிற வேலை பண்ணுவார் போல் அப்படின்னு. அதனால் இவர்கள் எல்லோரும் நீங்கள் அப்படியே என்னவோ நாங்கள் எங்கள் சொத்து கணக்கை முன்னுதாரணமாக காமிக்கிறோம். எல்லாரும் அவங்க சொத்து கணக்கு எப்படி கேட்டால் சொத்து கணக்கு? உங்கள் சொத்து, உங்களுடைய வருமானம், எங்கெங்கே முதலீடு, எப்படிலாம் வருமானம் வருது, இந்த மாதிரி இந்த தேர்தலில் கொடுப்பாங்கள்ல அந்த கணக்கு இல்லை. பொண்டாட்டி பேரில் புள்ள பேரில் அந்த வீடு இந்த வீடு அதெல்லாம் இல்லாமல் இவர் பேரில் மட்டும் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காரே இல்லைன்னுவாங்க. ஆனால் 4 காரில் வந்துக்கிட்டு இருப்போம். கேட்டால் கம்பெனி லோனில் கம்பெனி இதில் போட்டு வாங்கியிருக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எத்தனை கம்பெனி இது, கம்பெனிகளுக்கு எவ்வளோ அசையும் சொத்து, அசையா சொத்து, கம்பெனிகள் எவ்வளோ வருமானம் வருது, உங்கள் மனைவிக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, உங்கள் மகள்கிட்ட எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லாரும் கட்சிக்காரன் கொடுப்பாங்களா? இவங்க தாவேக்கால இவர் அடுத்தவங்களை கேட்குறாரு. இவர் எப்படி முதலமைச்சராக போகிறார்ல, இப்போ மே மாதம் வந்தால் அவர் முதலமைச்சர் ஆகிடுவார். அப்போ முதலமைச்சராகிறதுக்கு 5 வருஷம் இவர் சம்பாதிப்பார். இவர் நேர்மையாளர்னு காட்டிக்கணும்னா இப்போவே சொத்து கணக்கு கொடுத்துட்டா தானே. 5 வருஷத்தில் இவர் சம்பாதிக்கலன்னா பாருங்கள் 10 கோடி ரூபா தான் என் சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு, நான் எவ்வளோ நேர்மையாக இருந்துக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு இவர் சொல்லலாம்ல. அப்போ இவர் சொத்து கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்துட்டு தானே இவர் ஆரம்பிக்கணும். தெரிதா வளர்றாங்கன்னு? எதையாவது வளர்றது. ஆனால் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க சார். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சிறு குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பில் நம்பர் 1 இருக்கும் தமிழ். இது வாக்குறுதியா? இது இப்போ மட்டும் வாக்குறுதி இது இல்லாமல் போகுது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான குற்றத்தடுப்பு பிரிவுன்னு தனியாகவே இருக்குங்க. அதுக்கு எஸ்பி லெவலில் வந்து ரொம்ப செயல்படுத்துவோம். எந்த ஒரு குற்ற செயல்களும் நடத்தாத அளவுக்கு தமிழ்நாடு வந்து எந்த ஸ்டேட்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் குற்ற செயல்கள் நடக்க தான் செய்யும். அதை முதல்ல தடுக்கணும்னா இவர் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுடைய முதல்ல யார் எங்கேருந்து பாதிக்கப்படுறாங்கன்னா போதைப் பொருள் பயன்பாடுனால தான் குடும்ப வன்முறை முதல்ல ஆரம்பிக்கும். 2வது சாலைகளில் மற்ற இடங்களில் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ நீ எதை பற்றி பேசணும்? முதல்ல எதை எடுத்து பேசணும்? போதை கலாச்சாரம், இன்றைக்கி டாஸ்மார்க்கு, இளைஞர்களை சீரழிக்கிறீங்க, இதை தான் எடுத்து பேசணும். சும்மா டெம்ப்ளெட்டு நான் அவங்களை பாதுகாப்பேன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் குற்றச்செயல் நடக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்து நீங்கள் அந்த தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் மேட்ரு. குற்றம் நடக்காமல் தடுப்பது, குற்றவாளிகளை பிடிப்பது, அவர்களை வாதாடி தண்டனை வாங்கி தர்றது, இதுதான் ஃபைனல். இதுதான் நடக்கிறது இல்லை இப்போ.
அதெல்லாம் நீங்கள் பேசணும். சும்மா போகிற போக்கில் அவர்களை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்றது. எல்லா தரப்பினருக்கும் மாதிரியான ஒரு வாக்குறுதியாக இருந்துச்சு. விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு. இப்போ அரசு பள்ளியில் இருக்கவங்க, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சுகாதாரமான கழிவறையும் கட்டிடமும் இருக்குன்னாரு. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தனியாக நீங்கள் காசு கட்டிலாம் படிக்க வேண்டாம், உங்கள் சிலபஸே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. புதிய கல்விக் கொள்கையில் தான் அது இருக்குது அந்த சிலபஸ்ஸு. அதை ஒழுங்காக அமல்படுத்தினால உங்களுக்கு லேட்டஸ்ட்டு கல்வி வந்துடும். இப்போ பிஎம்சி ஸ்கூல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுலாம் ரொம்ப சாதாரணமாகிடும். நீங்கள் சிலபஸை மாற்றுறீங்கன்றீங்க. நீட் தேர்வுக்கு எதிராக நீட் தேர்வில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அப்போ நீட்டுக்கான பயிற்சி மையங்கள் நாங்கள் தொடங்குவோம். போகிற போக்கில் அப்படியே உருட்டுறது. அப்புறம் ஒன்றாவது 50% ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண்கள் கொண்டு வருவாங்க. இது வந்து யூபிஎஸ்சி விதிகளுக்கே முரணானது. ஒரு வருஷம் ஒரு 150லேருந்து 200 பேர் யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி வருவாங்க. அதில் எவ்வளோ பெண்கள் ஆண்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்டிங் போட முடியும். 50-50 எப்படி போட முடியும்? வேட்பாளர் அப்படின்னா உங்கள் வேட்பாளர் சொல்லுங்கள். சீமான் பண்ணுறாருல்ல, அந்த மாதிரி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் போய் 50% அது எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரில. இப்போ 5 பேர் ஆண்கள் தேர்வாவாங்க, ஒரு பெண்ணு தேர்வாகுனா அப்போ நம்ம 4 பேர் போயிடுங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுங்க. ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் போஸ்டிங் போடுவோம்னா அப்படியா சொல்லுவார்? காமெடியாக இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் வந்தார், முதல் தடவையாக பெண் கலெக்டரை கொண்டு வந்தார், சந்திரலேகா பெண் ஆட்சியர். அந்த மாதிரி எதாவது பண்ணால் பரவாயில்ல. இதில் தேர்தலில் வேட்பாளர் நிற்கிறதா இது 50% பெண்கள் 50% ஆண்கள்ன்றது. இது தகுதி தேர்வு. அதில் தேர்ச்சி அடைஞ்சு வர்றவங்க எவ்வளோ பேர் வராங்களோ அவங்களுக்கு நம்ம போஸ்டிங் போடுவோம். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணுகிறாரு பார்த்தீங்களா? இது இவங்களுக்கு நாலேஜே கிடையாதுன்றது தான் இதெல்லாம் உதாரணம். ஆனால் இப்போ அவர் அப்பப்போ பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது இனிமேல் மாற்றப்படும் நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு மாட்டி ஒரு கூட்டத்துக்கு வரும்பொழுது பேசுகிறது தான் தொடருமா, இல்லை தேர்தலுக்கு இது ஒத்து வரும்? கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதிக்கலாம், நிலா காலையில் வரலாம். என்ன சொல்கிறது, அரசியல்வாதிகள் உண்மை பேசலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் விஜய் வெளியே வர மாட்டார். இதோட சாமி உள்ள போயிடுச்சா? ஆனால் கிராமம் கிராமமாக நான் போவேன் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. முதலமைச்சர் ஆகணும், இவரை நம்ம ஆகணுமா? அன்னைக்கு ஒரு பதில் சொல்லுவார், என்னங்க கிராமத்துக்குலாம் வரமாட்டேங்கிறீங்க? கிராமத்தில் யார் இருக்கிறா? விஏஓ இருக்காங்க. இருக்கா? நான் தான் அது அப்படின்வார். இப்போ என்ன சொல்கிறாரு? வெற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் அது வெற்றி. ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வரலன்னா என்ன காரணம்? ஒவ்வொரு வீட்லையும் விஜய்கிறான்றப்ப. அதனால் இந்த காமெடி இவர்கள் இந்த கிரிஞ்சின்னுவாங்கள்ல, வெற்றி வாக்குச்சாவடி விஜய் வாக்குச்சாவடிங்கிற ஒரு கிரிஞ்சித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நடக்கிற நடைமுறை பற்றி பேசவே மாட்டாங்க. இந்த கலாச்சிட்டாரமானுவாங்களா அந்த மாதிரி. அப்போ என்னது புளிச்சா என்ன சொன்னார்? பச்சக் 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 பச்சக்கு, பால் டப்பா, காண்டு, இதெல்லாம் என்ன ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இதெல்லாம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து கீழே அவ்வளோ பேர் இளைஞர்கள் இருக்கான், உங்களை நம்பி வர்றான், வெளியிலேருந்து கேட்குறான் பார்க்குறான், அவனுக்கு அரசியல் படுத்துகிற வேலையை பண்ணணும். நீங்கள் வேலூரில் போய் பேசுகிறீங்க, வேலூரில் போனீங்கன்னா வேலூரில் அமைச்சர் இருக்கார்ல துரைமுருகன், அவரை பற்றி பேசுமா வேணாவா? பாலாறு பற்றி பேசுமா வேணாவா? மணல் கொள்ளை பற்றி பேசுமா வேணாவா? அங்கே தோல் தொழிற்சாலை எவ்வளோ நசிவடைஞ்சு போயிருக்குது, இவர்களுடைய கொள்கையினால் எந்த அளவுக்கு நாசமாக போய் கிடக்குதுன்னு பேசுமா வேணாவா? அங்கே பாலம் கட்டுறன ஆம்பூரில் இது வரைக்கும் 3 தடவை வாக்குறுதி கொடுத்து டிஎம்கே பண்ணவே இல்லையா, அதை பேசணுமா வேணாவா? சக்கரை ஆலையை காமராஜர் காலத்து சக்கரை ஆலையை மூடி வச்சுக்கிறாங்க, அதை பற்றி பேசணுமா வேணாவா? பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு இவர் நம்ம ஏவாவேலு, அப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இந்த துறை அமைச்சர்கள், அவங்கள பற்றி பேசணுமா வேணாவா? சமீபத்தில் நடந்த கேஎன்ஆர் பிரச்சனை அறிக்கைலாம் விட்டிங்கள, அது மேடையில் பேசணுமா வேணாவா? நீங்கள் சொன்னால் தானே அவனுக்கு புரியும். கலைஞர் கடிதம் எதுக்கு எழுதினார்? தொண்டர்களுக்கு. அவர் எழுதுனா போய் சேரும், வேறு யாராவது சொன்னால் சேருமா? அப்போ நீங்கள் பேசினா தானே சேரும். உட்காந்து சினிமா இது பண்ணுகிறீங்க அப்படி இவர்கள் 2 பேர் இவர்கள்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. யார் காமெடி பண்ணுறா? அன்புமணி ராமதாஸ் காமெடி பண்ணுகிறாரா? அறிவு வேணாம் அந்த ஆளுக்கு. அன்புமணி ராமதாஸ் அறிக்கை பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க செய்யாத விஷயங்களை அப்படின்னு நறுக்குன்னு வரும். அவர் காமெடி பண்ணுறாரா? அண்ணாமலை வந்து காமெடி பண்ணுறாரா? எடப்பாடி பழனிசாமி காமெடி பண்ணுறாரா? இங்கேருந்து ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுகிறாங்க, அவங்களாம் காமெடி பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறது, எப்போவாது ஒரு தடவை வந்துட்டு எதையாவது உளறிட்டு போகிறது, புதுசாக தமிழ் கண்டுபிடிக்கிறது, எவன்டையாக கொண்டு போய் கொடுத்து எதாவது எழுதி வாங்கிட்டு வந்து மேடையிலே நடிக்கிறது. மேடையில் பாருங்கள், நீ வந்து ஒரு தலைவர்னா பேசிட்டு போ, இப்படின்ற அதுன்ற இதில் வேறு ரத்தம் நகம் அது இந்த இடத்துல அப்படியே ஊன்ற எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி பண்ணிக்கிறீங்க? உங்கள் கட்சியிலேயே இந்த கரூர் சம்பவத்தை தவிர எவ்வளோ பேர் செத்து போய்க்கிறாங்க? ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பீங்களா யாருக்காவது? சமீபத்தில் சேலத்தில் ஒருத்தர் செத்து போனாங்க, என்ன பண்ணீங்க? எவ்வளோ செலவு? அவனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பா, பாவம் வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வந்து தங்கி செத்தே போயிட்டான், 2 குழந்தைங்க இருக்குது, அந்த அம்மா தனி மரமாக ஆயிடுச்சு, ஏதோ போய் பொழைச்சிக்கிட்டோம் கொடுத்தீங்களா? டிஎன்ஏ எடுக்கிறீங்க, அவனுக்கு இதய நோய் இருந்தது இதுன்னு.
நீங்கள் வந்து எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறீங்க. இதான் இவங்க எம்ஜிஆராக எல்லாரும் ஆகிட முடியாது. அது வாழ்ந்து காட்டணும். பேர் எம்ஜிஆர்னு சொல்லிவிட்டு அவர் எம்ஜிஆர் ஆகிடுவார். அவர் ₹1 யாருக்காவது ₹1 யாருக்காவது விஜய் கொடுத்துருக்காரா? சொந்த ஃப்ரெண்டு 25 ஆண்டு கால நண்பர் விஜய்க்கு சஜின்னு செத்தே போயிட்டாப்புல. ஹார்ட் அட்டாக்கில் சென்னை வந்தப்போ செத்து போனார். அவர் பாடியை கூட போய் பார்க்கல. சரி பாடியை பார்க்கல, அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு மதுரையில் ஒரு இது பொதுக்குழு நடந்ததில்ல, கூப்பிட்டு படத்திறப்பு அவரை சஜி படத்தை திறந்து வச்சு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி உதவி கொடுத்துருந்தா சந்தோஷப்படுவோம். கட்சிக்காரன் சந்தோஷப்படுவாங்களா? யாருக்காவது பண்ணுறீங்களா? ஏதாவது பண்ணுறீங்களா? சரி ரத்தமும் சதையும் நான் அப்படின்னு பேசுகிறீங்களே, ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் அவனுக்கும் பதவி கிடையாது. சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டினான் பார், அவனுக்கு தான் பதவின்னு பேசினாரா இல்லையா? இன்றைக்கி தாவேகால கீ போஸ்ட்டு மாநில லெவலில் இருக்கிறதுலாம் வந்து சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டணும்னா சொல்லுங்கள். அதை ஒரிஜினல் சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டினவரா? சிடிஆர் போஸ்ட் ஓட்டினவரா? அருண்ராஜ் போஸ்ட் ஓட்டினவரா? இன்றைக்கி வந்து உக்காந்துருக்கலாம் யார்? பெரும் பணக்காரர்கள். விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார், விஜய்க்கு ஃப்ரெண்டு. அவருக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் தானே கட்சி முடிவுலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து டி நகரில் நிற்க போகிறாராம். அப்போ டி நகரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் விஷ்ணு ரெட்டிக்கு போஸ்ட் ஓட்டணும். நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிற? எம்ஜிஆர் வந்தப்போ சைதை துரைசாமி காய்கறி கடை வச்சுருந்தார் சைதாப்பேட்டை பஜார் ரோடு மார்க்கெட்டில். 84 அவர் எம்எல்ஏ இருக்கிறார் எம்ஜிஆர். 100 பேரை சொல்லுவேன் நான். இன்றைக்கி இருக்க செங்கோட்டையன் நான் வசதிக்காரா? ஒன்றும் இல்லாமல் இருந்தவர் தான் ஆக்குனாங்க. 26 வயசு ஆட்கள் 4-5 பேர் மினிஸ்டராக ஆக்குனார். சாரதின்னு ஒருத்தர், விஜய் சாரதின்னு 26 வயசில் மினிஸ்ட்ரு. 27 வயசில் இவர் திருநாவுக்கரசர் துணை சபாநாயகர். அடுத்த சிட்டிங்கில் மினிஸ்ட்ரு. முத்துசாமி 28 வயசு மினிஸ்டர் ஆகும்போது இப்போ இருக்கார் போக்குவரத்துறை அமைச்சர். எத்தனை பேர் இவங்கெல்லாம் யார்? விளிம்பு நிலையில் இருந்தவங்களை எம்ஜிஆர் ஆளாக்குனார். ஜிஆர் எட்மண்ட் ஒருத்தர், டாக்டர் ஹண்டே ஒரு டாக்டர், சாதாரணமாக ஒரு இதில் டாக்டர், அவரை கூப்பிட்டு சுகாதாரத்துறை அமைச்சராக்குனார். இந்த மாதிரி எத்தனை பேர்? நீங்கள் என்ன பண்ணீங்க? யாருக்காவது கொடுக்குறீங்களா? எல்லாம் பெரிய ஆளுங்களா கட்சிக்குள்ளே சேர்த்துட்டு. மரிய வில்சன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து ஜேபிஆர் காலேஜுடைய உறவினர், அந்த காலேஜுடைய அந்த சொத்துக்களுடையது. அவர் கட்சியில் உறுப்பினர் தான். அவருக்கு ஒரு சீட்டு, எம்எல்ஏ சீட்டு. அப்போ அங்கே வேலை செஞ்சவன் நிர்வாகக்குள்ள அவர் ஒரு உறுப்பினர். ஒரு உறுப்பினர் எப்படி நிர்வாக குழுவில் போடுவீங்க? கட்சியுடைய நிர்வாக குழுவில். அருண் ஒருத்தர், இந்த இவர் ஐஸ்வரி கணேஷ் சொந்தக்காரர், வேல்டெக் இருக்குல்ல, அது அவர் வந்து துறைமுகம் தொகுதி. அப்போ துறைமுகம் தொகுதியில் ஒரு பையன் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அவனுக்கு பயந்தே சேகர் பாபு தொகுதி மாறலாமான்னு யோசிச்சுட்ருக்காரு. இப்போ அங்கே போய் இந்த அருண், இது என்ன கணக்கு? இது பெரம்பூரில் உழைச்சவன். சரி விஜய் நிற்கிறார், ஓகே. அதை வச்சுனா வில்லிவாக்கம். அப்போ வில்லிவாக்கம் எம்ஜிஆர் என்ன வருது? ஜேசிடி பிரபாகரன். அது நம்பி தானே வந்தார் உள்ளக. அவர் போய் சொல்லியிருப்பார், நான் தலைவர் அப்படி பண்ணிட்டாங்க அப்படி செங்கோட்டின்ட்ட. யோ எனக்கே எவனே போட போகிறான்னு தெரில, என் கதையே அப்படி தான் இருக்குது. அன்றைக்கி வராரு, புஷி பார்க்குறாரு, தலைவர் என்ன வச்சுக்கிறீங்க பாக்கெட்டில்? அம்மா படம் எடுத்துருங்க. தலைவர் என்கிட்ட பேசும்போது ரொம்ப கண்டிச்சார், தலைவர் படத்தை தான் வைக்கணும். என்னாச்சு? விஜய் அவர்களுடைய புகைப்படம் வைத்தாச்சு. என்ன மரியாதை இருக்குது? அவர் யார்? அவர் செங்கோட்டையன் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர். என்னைக்காவது அந்த கூட்டத்தை கூட்டிக்கிறாரா? அவரும் ஒவ்வொரு தடவையும் சொன்னால், தலைவர் இந்த தடவை சொல்ல, நான் சொல்கிறேன் 28 பேரை யாருனாவது சொல்லுங்கள், சொல்கிறேன் அவ்வளோதான். இந்த தேர்தல் முடிஞ்சோன்னே பாருங்கள் எத்தனை டிக்கெட் வெளியேறுதுன்னு. நொந்து நூலாகிடும். தீபா இன்னைக்கு வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, என்னை வந்து கண்டுக்கவே இல்லை எடப்பாடி, நான் வந்து ஜெயலலிதா இது கூப்பிட்டேன், வரவே இல்லை, இவர் யார் மறுக்கேன்னு. நான் போட்டேன், மேடம் அங்கே போயிடுங்க தாவே கேட்க. ஏற்கனவே வாலியில் வந்து ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, 50 ஆண்டு கால பழைய அரசியல்வாதிங்க, நீங்கள் சேர்ந்துங்க, சித்தப்பாக்களோட சேர்ந்துங்க போங்க அப்படின்னு. இப்படி தான் வரலாம், வா சேர்ந்துக்கோ. லாஸ்ட்டில் மரியாதையே கிடையாது. செங்கோட்டையனெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல். இதுக்கு ஒழுங்காக அதிமுகலே இருந்திருக்கலாம். ரைட். ஓகே சார், பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் கொடுத்திருந்த இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி 1000 2000ன்னு கொடுக்குறாரு. ஆனால் அதை தாண்டி வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுன்னு ஒரு முக்கியமான அரசு செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு ஒரு உதவித்தொகைன்னு கொடுத்தா வரும், அடுத்த அறிவுகளில் வரும். இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். நல்ல கேள்வி அது. என்ன விஷயம்னா, வருங்காலங்களில் இவங்க 1 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. மொத்தமே 1 லட்சம் பேர் கூட இவங்க எடுக்கல. டிஎன்பிஎஸ்சி எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல. அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சியை ஸ்ட்ராங் பண்ணி ஒன்றும் இல்லை, காலி பணியிடங்களை நிரப்புனாலே போதும். அது
செவிலியர்களுக்கு சொல்லிட்டாரு, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்கன்னா போட்டு பண்ணலாம். அரசு இன்னொன்று இந்த மாதிரி விவகாரங்களில் சில செலவினங்கள் அதிகமாகும் போது கொஞ்சம் பார்த்து கீத்து பண்ணுவாங்க. அரசு பணியிடங்கள் காலியாகும் பொழுது அதில் புதுசாக ஆள் எடுக்கிறதுன்றது அவசியம். அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த 2000 ரூபான்றது முத யார் கொண்டு வந்தா சொல்லுங்கள்? வேலை தேடும் இளைஞர்களுக்கு உதவித்தொகை யார் கொண்டு வந்தா? தெரியல சார். எம்ஜிஆர் ஓகே. 50 ரூபா கொடுத்தாரு. அப்போ அன்றைக்கி 2000 அளவுக்கு மதிப்பது. ஏன்னா அன்றைக்கி ஒரு சவரன் தங்கம் 1000 ரூபா 1200 1300 இருக்கும். அப்போ 50 ரூபா வேல்யூ பார்த்துக்குங்க. 5000 ரூபா வருமா? கண்டிப்பாக. அன்றைக்கி 50 ரூபா கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு 2000 ரூபா கொடுக்குறாரு. வாக்குறுதி கொடுத்துருக்காரு. வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவாங்க. இது ஒரு உதவித்தொகை மாதிரி. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதும் தெரியுது. தொகுதி பங்கீடுகள்லாம் நடக்கட்டும், வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும், தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.